நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் வந்து அனலைசிஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஷார்ட்ஸாவே அப்லோட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிரதர் நீங்க குடுக்குற அனலைசிஸ் எல்லாமே ஓகே. பட் வந்து ஒரு ட்ரேடிங் வித் சார்ட்டாவோ நமக்கு எதுவுமே அப்டேட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா வீடியோ கீழயும் கவனமா பாருங்க. நம்ம ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மென்ஷன் பண்ணி, அதுல அந்த சார்ட்டோட லிங்க் குடுத்திருப்போம். ஸோ அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சார்ட் வந்து பை ஆகுமா, செல் ஆகுமா, அண்ட் தென் என்னென்ன ரீசன்னால நம்ம பை குடுத்துருக்கோம், செல் குடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் அதுல ரொம்பவே தெளிவா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தா மட்டும் போதாது. டிஸ்கிரிப்ஷன்ல என்ன குடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாவே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இப்ப தான் நீங்க முதல் முறையா நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க ட்ரேடிங்ல பேஜோ ஏர்ன் பண்ணணும், காப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணி ப்ராஃபிட் செக்கர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். ஸோ எங்கெங்க ட்ரேட்ஸ் எடுக்கணும், எங்கெங்க பை பண்ணணும், எங்கெங்க செல் பண்ணணும், அண்ட் தென் எல்லா ப்ரொஜெக்ஷனுமே உங்களுக்கு டீட்டெயில்டா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ப்ரொஜெக்ஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். கோல்டு மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரா ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ அதோட டீட்டெயிலா நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ வந்து அப் ட்ரெண்ட் கிடையாது. டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்லயும் இல்ல. மார்க்கெட் கிளியரா நமக்கு வந்து 2050 அப்படிங்கிற ஜோன பிரேக் அவுட் பண்ணி ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ கன்சாலிடேஷன்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் 3 டைப் உண்டு. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ஸோ 3வது பார்த்தோம்னா சைட்வேஸ். அத வந்து நம்ம கன்சாலிடேஷன் கூட சொல்லிக்கலாம். அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட பிரேக் பண்ணி ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா நேத்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இத பத்தின டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன், டீடைல்டு வீடியோவா இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். வீடியோ வந்து ரொம்பவே லாங்கா தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட்லயும் இல்ல. ஸோ கன்சாலிடேஷன்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி எந்த ஜோனுக்கு வரும் அப்படிங்கிறத கிளியரா பார்க்க போறோம். ஸோ ட்ரெண்ட் லைன வந்து நம்ம கண்டிப்பா டிராப் பண்ணி ஆகணும். அண்ட் தென் என்ன ரீசனால ட்ரெண்ட் லைன வந்து டிராப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹையா ஒரு 2087ல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. கிளியரா நம்ம வந்து ட்ரெண்ட வந்து டிராப் பண்ணியாச்சு. ஸோ என்ன காரணத்தினால நம்ம ட்ரெண்ட டிராப் பண்றோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு செல் கால் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் செல் கால் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மா ஒரு லாஸஸ்ல போயிட்டு, மேல போயிட்டு கீழ ஃபால் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரெக்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ட்ரெண்ட வந்து பேஸ் பண்ணி எடுக்கணும். அதே இது நீங்க இந்த இடத்துல ஒரு பை கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்மா உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துட்டு, லாங் டேர்மா பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே லாஸஸ் தான் குடுத்துருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ட்ரெண்ட வந்து டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தபடியா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணணும். ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்றோம் அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் கிளியரா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்ட ஒபே பண்ணி மேல போயிருக்கு. அகைன் இந்த சப்போர்ட்ட ஒபே பண்ணி பிரேக் பண்ணி மேல போய் இந்த சப்போர்ட்ட ஒபே பண்ணி ஃபால் ஆயிருக்கு. ஸோ ரீடெஸ்ட், ரீட்ரேஸ்மென்ட் எல்லாமே வந்து ரொம்பவே தெளிவா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் டிராப் பண்றோம். ஸோ நம்ம சார்ட்ஸ் டிராப் பண்ணியாச்சு. நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 2038 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ண முடியாம லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து ஃபால் ஆச்சு. ஸோ இது வந்து நம்மளோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எடுத்துக்கலாம். 2035ல இருந்து 38 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் அந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 2048க்கு மேலே 2054 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிட்டோம். மார்க்கெட் அதே இது ஃபால் ஆச்சுன்னா எங்க வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது கிளியரா டிராப் பண்ணணும். ஸோ 2015 வரைக்கும் மார்க்கெட் நேத்து இல்ல போன வாரத்துல வந்து முட்டி போச்சு. அதை வந்து நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோனா எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா இல்லாட்டியும் நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட் ஜோனா எடுத்துக்கலாம். மார்க்கெட் அந்த ஜோனை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நமக்கு லோவா இருக்கிற ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி இருக்கிறது 2005 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். அதை வந்து நம்ம S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈவன் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு லோவா இருக்கிறது 1978. ஸோ டிசம்பர் மாதம் இந்த ஜோனுக்கு வந்திருக்கு. இதை வந்து நம்மளோட சப்போர்ட் 3யா எடுத்துக்கலாம். ஸோ கிளியரா நம்ம எடுத்துட்டோம். மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அதிகபட்சமாக 2053, டிராப் ஆச்சு அப்படின்னா 1975. ஸோ ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ப்ரொஜெக்ஷன் வந்து மார்க்கெட் கிளியரான ஒரு செல் ப்ரொஜெக்ஷன் தான். என்னென்ன ரீசன், என்னென்ன கேலசிக்ஸ் பேட்டர்ன் இருக்கு, என்னென்ன சார்ட் பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறத வீடியோலே சொல்றேன்.
ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது வந்து R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் R1. அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2033 இருந்து 37 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா எல்லா லெவல்ஸும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியராக புரியும். அண்ட் தென் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2054 55 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது வந்து நம்ம R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 2050 2055 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல் சப்போர்ட் வந்து 2018 15. ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் அது சப்போர்ட் S1 மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் S1 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2015 18 வரைக்கும். ஸோ அப்போ சப்போர்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா 2000 ஒரு ஜனவரி மாதம் அந்த ஜோனை டச் பண்ணியிருக்கு. ஸோ வந்து மந்த்லி லோன் கூட வச்சுக்கலாம். வந்து சப்போர்ட் 2 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2000 2005. ஸோ அடுத்தபடியாக மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா டிசம்பர் லோவாக இருக்கிற 1980 போகும். இது வந்து நம்ம S3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது சப்போர்ட் 3 லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1975 இருந்து 80 வரைக்கும் நம்மளோட ஜோன். அண்ட் தென் முக்கியமான விஷயம், இது எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸில் இருந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பேரலல் டவுன் ட்ரெண்ட். ஸோ கிளியராக டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டோம். எந்த இடத்துலேருந்து செல் ஆகும், அதோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து கிளியராக ஃபாலோ ஆக போகுது. எந்த ஜோன் வந்து 2024 ஃபாலோ ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மார்க்கெட் வீக்னிங் ஓப்பன் ஆகும்போது ஸோ கொஞ்சம் ஹை ஆகிட்டு தான் ஸோ ஃபாலோ ஆகும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஹையாக ஒரு 2030 வரைக்கும் 2030 அப்படிங்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சு. ஸோ 2030 அப்படிங்கிற இடத்துலேருந்து ஃபாலோ ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு ஷார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 2030 ஷார்ட் எடுக்க போகிறோம் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸாக உள்ள ஹை தான் இருக்கணும். ப்ரீவியஸில் ஹை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 38 தான் இருக்கணும். மேபி ஒரு ட்ரெண்டில் ஒபே பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால நம்ம 2045 50 வரைக்கே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா 2030 இருக்கும்போது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் ஒன்று வந்து 2015 16 வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் 2 2000. மூணாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2070 அப்படிங்கிறது நம்மளோட லாங் டேர்ம் டார்கெட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ நம்ம வந்து ஷார்ட் ப்ரொஜெக்ஷன் பார்த்தாச்சு. நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா 2030 50 போகும்போது நமக்கு வந்து 200 பிப்ஸ் வந்து லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 50+ பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகும். ஸோ ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 1:3 அப்படிங்கிறத இதில் கிடச்சிருக்கு. லாஸ் ஆச்சு அப்படின்னா $1, ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா $2.5 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு அசம்ஷன்லாம் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பாத்வேயாக பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல மார்க்கெட் முட்டி வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இதில் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ பாத்வே பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு 2030 வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். 2015 2010 வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து கிளியராக ஒரு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பாத்வே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் தென் இப்போ என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் தெளிவாக காமிச்சிட்டா தான் வீடியோஸ் பார்க்குறவங்க இதனால தான் ஃபாலோ ஆகுது, ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ் இருந்தால் அடுத்த டைம் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேண்டில் 6 பேட்டர்ன் இருக்குது, சார்ட் பேட்டர்ன் இருக்குது. கேண்டில் 6ல் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு சிங்கிள் கேண்டில் 6 பேட்டர்ன் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. டபுள் ட்ரிபிளோ எதுவுமே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு, பியரிஷ் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2 ரீசன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டையுமே நான் ஒரே வீடியோவில் ஒரே தான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் லாங்காக போகுது நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே. அதனால் ஒரு பியரிஷ் டோஜி அண்ட் தென் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணிடலாம். பியரிஷ் டோஜி ஃபார்ம்டு. ஸோ வந்து செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு.
ஸோ பிஎஸ் டோஜி வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட் வீடியோவாக கூகுள் பண்ணி காமிச்சிடுறேன். எதுவாக இருந்தாலும் நம்ம கூகுள் பண்ணி பார்க்குறதுல தவறே கிடையாது. ஏன்னா கற்றுக்கலாம். ஸோ இது கூகுளில் போய் பார்த்தா அசிங்கம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து லேர்னிங் வந்து நிறைய பண்ணிக்கலாம். இது வந்து பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். இது ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு டோஜியில் வந்து ஒரு பிஎஸ் டோஜி விழுந்திருக்கு. ஸோ பிஎஸ் டோஜி விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். பிஎஸ் டோஜி விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ரிவர்சபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டோஜி விழுந்தனால மேலே கிளியராக போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி விழுந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. அகைன் இந்த இடத்துல ஒரு டோஜி விழுந்தனால மார்க்கெட் அகைன் வந்து ஒரு புல்லிஷாக இருக்குது. ஸோ டோஜியை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெண்டை வந்து மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஒரு டோஜி விழுந்ததுனால ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மாறுறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு ஃபால் தான் ஆகுமே தவிர புல்லிஷ் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷனோட வீடியோஸ் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அண்ட் தென் இதில் பாருங்கள், ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தனால மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆயிருக்கு. அகைன் இந்த இடத்துல நமக்கு ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அகைன் வந்து ஒரு ஃபால் தான் இருக்குது. ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு கிளியரான ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸில் நமக்கு வந்து எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா சார்ட் பேட்டர்ன். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சார்ட் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ சார்ட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு எக்கச்சக்க பேட்டர்ன் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பியரிஷ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு பியரிஷ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ஒரு பியரிஷ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரும்போது மார்க்கெட் கிளியராக ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு பிரேக் அப் ஆகிறது, இன்னொன்று வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுறது. ஸோ அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அப் ஆகும், டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் நான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இதில் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த கலரில் வச்சுருக்கோம். இந்த இடத்துல ட்ரா பண்ணுறோம். இது வந்து கலர் பிளாக்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக்ல மென்ஷன் பண்ண அப்படின்னா சார்ட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஒரு பிளாக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு சேனல் போகும், ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் சேனல் போகுது. கிளியராக நமக்கு வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பியரிஷ் சிமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிளாக நான் ஒரு ஃபார்மேஷனாக போட்டு காமிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஷேடடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு புரியும். இந்த இடத்துலேருந்து இங்கே பார்க்கும்போது இந்த ஜோன் பாருங்கள், ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஹையாக இருக்கிற ட்ரெண்ட் லைன் தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் பாருங்கள் 2045 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸோ அது இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோனாக இதில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இது இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன் ப்ளஸ் ரீட்டஸ்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டுனாலும் போகலாம், வராமல் மார்க்கெட் போகலாம். அதனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. 2045 இது வந்து ரீடெஸ்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ஜோன். ரீடெஸ்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ஜோன். ஸோ இந்த ஜோனுக்கு வந்ததுமே நம்ம வந்து கிளியராக ஒரு செல் கால் எடுக்கலாம். கிளியராக ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஆகும்போது நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் ப்ரைஸ் வந்து அதோட லோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோ வந்து 1980 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் ப்ரைஸ் ஆக்கணும். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்விங் ஹையை பார்த்தோம் அப்படின்னா 2043. ஸோ 2043 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் ஆக்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி நம்மளோட சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னுமே நமக்கு கிளியராக வந்து ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ரெண்டு விஷயத்தில் பார்த்தாச்சு. சார்ட் பேட்டர்ன்லையும் சரி அண்ட் தென் கேண்டில்ஸ்டிக்ஸ்லையும் சரி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக தெரிஞ்சிருச்சு. ஸோ மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக என்னென்ன ரீசனால ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாக என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக டிஎக்ஸ்ஐ தான் எடுத்தாகணும். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு டே ஃப்ரேமில் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பேரல் சேனல் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நான் சில இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு பிரேக் பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. அஸ் ஆஃப் நோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு பை தான் ஆகும். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் தென் இதோட ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது ஒரு லாங் தான் போகும். இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வேணால் ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை வேணால் ஒபே பண்ணிவிட்டு லாங்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 105 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 103. ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல்லிஷ். இதை பார்க்கும்போது கிளியராக ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ எப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆகுதோ நமக்கு கோல்டு வந்து 2030 2035 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு கிளியராக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகும்போது கோல்டு வந்து நல்லாவே ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவரால் டிஎக்ஸ்ஐ வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. டிஎக்ஸ்ஐ அப் ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு வந்து நல்லாவே ஃபால் ஆகும். ஸோ நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போதும் கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் நிறையாவே கொடுத்துருக்கு. அண்ட் தென் இந்த இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே கொடுத்துருக்கு. அண்ட் தென் அப்கமிங் டேஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போயிட்டீங்க அப்படின்னா என்னென்ன நியூஸஸ் இருக்குது, எந்தெந்த ஹை இம்பேக்டா லோ இம்பேக்டா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ஸோ மண்டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்தவித நியூஸஸும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ டியூஸ்டே வந்து நமக்கு வந்து கோர் சிபிஐ இருக்குது. அண்ட் தென் வெனஸ்டே நியூஸஸ் இல்லை. அண்ட் தென் ஃப்ரைடே வந்து நிறைய நியூஸஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் வந்து நியூஸஸ் நிறையவே இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பேசி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஓவரால் கோல்டோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் 2030 செல் எடுக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல் 2000, ரெண்டாவது பார்த்தோம்னா 1980. ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து 2040. ஸோ மேபி லிக்விட் ஹண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம 2053 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஒரு பீரிஷ் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பீரிஷ் மினிட்டா விழுந்திருக்கு, ஒரு பீரிஷ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ மறந்துட்டேன். ஸோ இந்தந்த ரீசனால் தான் கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ எல்லா சார்ட்ஸையும் அனலைசிஸ் பண்ணுங்கள். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நல்லாவே ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம யூடியூப், டெலகிராம், வாட்ஸ்அப், அப்புறம் என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ எல்லாத்துலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, பேசிவாக ஏர்ன் பண்ணிக்கோங்க.